திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட வீடுகள் தரமற்றதாக இருப்பதாக அமைச்சர் வினோத் கூறியதற்கு முன்னாள் அமைச்சர் கே.என். நேரு அளித்த பதிலையும் அதற்கு அமைச்சர் ஆனந்த் அளித்த பதிலையும் பார்க்கலாம். நாங்க தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க. ஆனா அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லயும் பாத்தீங்கன்னா அங்கங்க உடைஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதுல பாத்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000 இருந்து 55,000 சொல்றீங்க. ஆனா பாத்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்பு பண்ணிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. 13,000 ஆரம்பிக்கப்பட்டு 3 லட்சம் ரூபாய் வரை நேரடியாக அரசாங்கமும் கான்ட்ராக்ட்காரங்கள கட்டுறதில்லை. அது இந்த பயனாளி பெருமக்களை கட்டுவது. அதுதானே தவிர பயனாளிகள் ஒவ்வொருவர் கூடுதலாக காசு பணத்தை போட்டு கட்டுகிறார்கள். ஒருவரோட பணம் இல்லை என்று சொன்னால் இருக்கிறதை வைத்து கட்டுகிறார்கள். நீங்கள் கூட இப்போது 70,000 வீடுகள் 5 லட்சம் ரூபாய் செலவிலே இந்த அரசு வழங்கி இருக்கிறது. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்தை கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்க கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்க பார்த்துக்கங்க. அவ்வளவுதான் சார். மூத்த உறுப்பினர் சொன்னாரு, நீங்களாவது ஒழுங்கா கட்டுங்க, நாங்க குறை சொல்லக்கூடாது அப்படின்னாரு. நாங்க எது செஞ்சாலும் சரியாதான் நாங்க செய்வோம். நீங்க ஐயோ கையோலாம் என்னாதீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க உறுப்பினர்லாம், நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம்.